உருவில் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணி ஆகும். பாருங்கள், இங்கே ஏபிசி என ஒரு முக்கோணி தரப்பட்டுள்ளது. அதிலே பி எனும் கோணம் செங்கோணம். தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. அப்ப பாருங்கள், இதுல ஏபிசி எனும் இந்த செங்கோண முக்கோணில பி செங்கோணம், பி செங்கோணமா இருக்குது. இங்க பாருங்கள், ஏபி 8, பிசி 6. ஆனால் இங்க பாருங்கள், ஏசி செங்கோணம். அந்த செங்கோணம் பாருங்க செம்பக்கம், ஏசி என்பது செம்பக்கம். இந்த ஏசி செம்பக்கத்தில் 2 பிரிவா தந்திருக்கிறேன் பாருங்கள். இது 7, அது எக்ஸ். அப்ப இந்த ஏசின்ற மொத்த நீளத்தை பாருங்கள். ஏசின்ற மொத்த நீளத்தை நாங்கள் எவ்வாறு எழுதலாம்? 7 சக எக்ஸ் என எழுதலாம். அவங்க பாருங்கள், இப்ப இந்த 3 பக்கங்கள், 3லே ஒன்று செம்பக்கம், மற்றது செங்கோணத்தை உள்ளடக்கும் பக்கங்கள். ஒரு செங்கோண முக்கோணியில இந்த பக்கங்களுக்கு இடையிலான தொடர்பை காண்பதற்கு நாங்கள் பயன்படுத்துறது என்ன? பைதகரசின் தொடர்பு. அது பாருங்கள், இந்த 7 சக எக்ஸ் எவ்வாறு இருக்க போகுது? 8னது வர்க்கத்தினதும் 6னது வர்க்கத்தினதும் கூட்டுத்தொகையின் வர்க்க மூலத்துக்கு சமனா இருக்க போது. பைதகரசின் தொடர்பு என்ன சொல்லுது? செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவானது செங்கோணத்தை அடுத்து வரும் பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அப்ப பாருங்கள், செங்கோணத்தை வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்கள் மீது வரையும் சதுரங்களின் பரப்புகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். சரியா? இது பார்ப்போம் இப்போது. 8னது வர்க்கம் சக 6னது வர்க்கம் தான் 7 சக எக்ஸ் முழுவதனது வர்க்கமாக இருக்க போகுது. இது பைதகரசின் தொடர்பை நாங்கள் எழுதுகிறோம். 8னது வர்க்கம் 8 64, 6னது வர்க்கம் 6 6 36. இதை நாங்கள் விரித்தெழுதக்கூடாது. விரித்தெழுதினா சரி, நாங்கள் விரித்தெழுதினா அதோட எங்களை கணக்கு நாங்கள் செய்ய முடியாமல் போயிடும். இது எங்களுக்கு 7 எக்ஸ் வர்க்கம் முழுவதன் வர்க்கம் என்றதே போட தேவையில்லை. நாங்கள் இதன் பெருமானம் தானே, இதன் கூட்டி இதன் வர்க்கம் முழுவதும் நாங்கள் கண்டுவிட்டோம்டா, மிக இலகுவாக இருக்கும். அப்ப 64 36 100. 100 தான் 7 சக எக்ஸினது வர்க்கம். 100 என்பது 10னது வர்க்கம். ஆகவே 7 சக எக்ஸ் முழுவதன் வர்க்கம். அது பாருங்கள், 7 சக எக்ஸ் 10. ஆகவே எக்ஸ் சமன் 3. எக்ஸ் சமன் 3 சென்டிமீட்டர். கட்டாயமாக நீங்கள் அலகு கொடுத்தல் வேண்டும். பாருங்கள், இது 8, இது 6, கட்டாயம் இது என்ன? 10. பாருங்கள், 3 4 5. இந்த 3 4 இந்த செம்பக்கம் 5. இது எங்களுக்கு தெரியுமല്ലോ. அது 2 மடங்கு. பாருங்கள், 6 8 இது 10 வரணும் எங்களுக்கு தெரியும். அப்ப இது 10 இருக்கணும். இங்க 7 இருக்கு. அப்ப மிச்சம் 3. மிக இலகுவாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், அதை நாங்கள் படிமுறையாக செய்துள்ளோம். ஆனால் நாங்கள் இந்த செங்கோண முக்கோணிகளின் பக்க நீளங்கள் பெரும்பாலும் 3 4 5 அல்ல அவற்றின் மடங்குகளாகத்தான் வரும். வேறு 5 12 13 என்று கூட வரலாம். பெரும்பாலும் நாங்கள் இந்த மடங்குகளில் தான் பார்க்க முடியும். இது எங்களுக்கு இவ்வாறான கேள்விகள் பல செய்ததால் ஞாபகம் இருக்கும். என்ன பாருங்கள், இதற்கும் 2 புள்ளிகள். அடுத்து